ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். வாழைக்காய் வச்சு ஒரு மட்டன் டேஸ்ட்டில் ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, கடுகு எல்லாம் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனவுடனே இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து 2 பட்டை வத்தல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறாங்க. வாழைக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி தோலோடு கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்காங்க. 2 பட்டை வத்தல், அடுத்து வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. வாழைக்காய் வந்து பிஞ்சு வாழைக்காவாக எடுத்துக்க சொன்னாங்க. பிஞ்சு வாழைக்காய் எடுத்துகிட்டு அதை வந்து தோலோடு கட் பண்ணி போட்டிருக்காங்க. வத்தலும் வெள்ளைப்பூடும் நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்து அதை ஸ்மால் பீசஸாக வந்து கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும். இதுக்கு தக்காளியை கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய் ரெசிப்பியில் வந்து பிஞ்சு வாழைக்காய் தான் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டும் வந்து தட்டியும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பூண்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இது கூட இஞ்சி பூண்டும் கொஞ்சம் பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஞ்சு வாழைக்காய் வந்து தோலோடு கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கட் பண்ணி வாழைக்காயை வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்கணும், இல்லைனா வந்து கருத்து போயிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைக்காய் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கணும்ல அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட வாழைக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே வாழைக்காயில் நல்லா கோட் பண்ணி வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவியில் வந்து மட்டன் டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், மசாலாவோட வாழைக்காய் வந்து நல்லா கொட்டாய் வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு பல் வந்து கோகோனட் தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகு, சோம்பு இது எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மிக்ஸியை கழுவி அதுலேருந்து கொஞ்சோண்டு வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்ரெடி 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜாரில் வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதையும் வந்து அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாழைக்காய் நல்லா வந்து இந்த கிரேவியோடு வந்து மெல்ட் ஆகி வெந்து வரணும். இது கூட வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் வந்து சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து சாதத்தில் கூட போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட வாழைக்காய் மட்டன் கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.